ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இன்ட்ரோடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி லேஅவுட் கிளாஸ், ஓகேவா? ரியாக்டில் ஸோ லேஅவுட்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு பேஜ் போங்களேன். ஏதாவது பேஜ்னால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஆர்எல்ஸ், யூடியூப், ஓகே. ஸோ நீங்கள் போக சொல்ல தென் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் பார் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வி கேன் நேவிகேட் த்ரூ ஷார்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், யுவர் சேனல் ஹிஸ்ட்ரி, பிளேலிஸ்ட், யுவர் வீடியோ, வாட்ச் லேட்டர், லைக்டு வீடியோ, ஓகே. தென் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்குது. மியூசிக்ஸ், மிக்ஸ், பிளேலிஸ்ட், இமேஜின் ட்ராகன்ஸ், சியா, ஓகே, சாலன் வாக்கோ. தென் அதே மாதிரி இங்கே ஒரு சர்ச் பார் இருக்குது டாப்பில், நேவ் பார்னு சொல்லுவாங்க அதை. ஸோ நான் எதாவது சர்ச் பண்ண சொல்ல FOOTBALL ஃபுட்பால் அப்படி சர்ச் பண்ண சொல்ல. ஸோ நடுவில் இருக்க கண்டென்ட் மட்டும் வேரி ஆகுது. சைடில் இருக்க சைட் பார் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நேவ் பார் அப்படியே தான் இருக்குது. ஃபூட்ரு எதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபூட்ரு இங்கே அவைலபிளாக இல்லை, ஓகே. நிறைய பேஜஸ், செட்டிங்ஸ் பேஜஸ்லாம் சைட் பாரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் ஒரு வெப்பேஜ்னு எடுத்துக்க சொல்ல அது எந்த ஸ்க்ரீன் சைஸாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஓகே. ஸோ அது லார்ஜ் ஸ்க்ரீனாக இருந்தால் சைட் பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸ்மால் ஸ்க்ரீனாக சொல்ல அந்த சைட் பார்லாம் சின்னதாகிடும். தென் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆஃப் கேன்வாஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, ஓகே. தென் இதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது, இந்த லேஅவுட் எப்படி பண்ணி நான் ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி ப்ரோ க்ரியேட் பண்ணுறது எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஓப்பன் ஆகிற மாதிரி அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸ், ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜி, ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் ஃபஸ்ட்டு, ஓகே. ஸோ இந்த ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்து பூட்ஸ்ட்ராப் மாதிரி தான். ஸோ ரியாக்ட்டுக்கான ஒரு CSS ஃப்ரேம்ஒர்க், ஓகேவா? தென் இந்த ரியாக்ட்டுக்கான CSS ஃப்ரேம்ஒர்க் மூலமா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேப்பிடாக நம்மளால் வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ரேப்பிடானா ரொம்பவுமே வேகமாக, ஓகேவா? கிட்டத்தட்ட ஃப்ளாஷ் ஸ்பீடில், ஓகே. தென் அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னும் போது நார்மலாக HTML CSS வச்சு நம்ம அடிக்க சொல்ல இட்ஸ் டேக் மோர் தென் 1000 lines டு கிரியேட் அ லேண்டிங் பேஜ், ரைட்? இங்கே அப்படி இல்லாமல் சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம், ஓகேவா? சேம் அதோட அழகாக கூட க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமைசேஷன் அப்படின்னும் போது அனிமேஷன் லெவலில் அதிகமாக இருக்காது, பட் ஆனால் நல்லாயிருக்கும், ஓகேவா? தென் இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னும் போது மினிமலிஸ்டிக்கான ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் தேவை, ஓகே. தென் அதுக்கு ஆல்ரெடி நம்ம ரியாக்ட் டுட்டோரியல் ஃபோல்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். CMD கமாண்ட் ப்ரோமோட் போகிறோம். தென் npx create react -app, ஓகே. தென் இந்த இடத்துக்கிட்ட react react bootstrap ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது நம்மளோட அப்ளிகேஷன், ஓகே. தென் ஒரு ரியாக்ட் ஆப்பை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற ஒரு ரியாக்ட் ஆப் க்ரியேட் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு சிஸ்டம் ஸ்பீட் அண்ட் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். ஸோ 1 to 3 minutes அப்படின்ற இதில் இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ we need to wait for that. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த மாதிரி ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் தட் ரியாக்ட் ஆப், ஓகே. ஸோ ஷோ மோர் ஆப்ஷன், ஓப்பன் வித் கோட். ஸோ VS கோட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தேவையில்ல. இப்போ VS கோடில் வந்து பார்த்தீங்கன்னா பை த டிஃபால்ட் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னும் போது NPM ஸ்டார்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு சர்வர் ஸ்டார்ட் ஆகும் லோக்கலில். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்காது தான் இல்லையா? தென் இதில் ஒரு டிபெண்டன்சி, தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது எதாக இருந்தாலும் சரி தான், ஓகே. ஸோ இங்கே package.json ஒரு ஃபைல் இருக்குது. இதில் தான் நம்மளோட எல்லா டிபெண்டன்சியுமே நமக்கு இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்க்கு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா, கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டால் இங்கே ஒரு கமெண்ட் இருக்கும். இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் எனி இன்ஸ்டாலேஷன் யூ நீட் டு செக் யூ ஆர் இன் த ரைட் டைரக்டரி. ஸோ LS அப்படின்ற ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நோட் மாடல்ஸ் பப்ளிக் சோர்ஸ் இந்த ஃபோல்டர் இருக்கணும். மெயினாக package.json ஃபோல்டர் இருக்கணும். நீங்கள் கரெக்டான டிபெண்டன்சியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட் கிளிக்கோ இல்லை Ctrl+V கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆட் திஸ் டிபெண்டன்சி bootstrap and react bootstrap entire file into our react application, okay. bootstrap and react bootstrap once இது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா VS கோட் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். தென் அவுட்புட் போயிடலாம், ஓகே. நான் வந்து மல்டிபிள் பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ண விரும்பல, ஓகே. இஃப் யூ வாண்ட்னா ஐ கேன். ஸோ சோர்ஸில் index.js இருக்கும். index.jsல நமக்கு அப்ளிகேஷன் இருக்கும். நம்மளோட ஆப், மெயின் ஆப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நம்ம எபிலிட்டி கோடிங் போயிடலாம். அங்கேருந்து கொஞ்சம் கோடு எடுத்துப்போம் வேகமாக.
ஓகேவா, ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ ரவுட்டர் நேவிகேஷனில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+Alt Ctrl+V. தென் இந்த இடத்துக்கிட்ட நமக்கு ரியாக்ட் ஆப் இருக்கும். ரவுட்டர் டோம்னு ஒரு டிபெண்டன்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் மல்டிபிள் பேஜை க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? அதனால் அந்த டிபெண்டன்சியுமே ஓகே சரியாக காப்பி பண்ணலை. npm install react router DOM. ஓகே, ஸோ அதையுமே இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இட் ஸ்டார்ட் டு ஒர்க். தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வச்சு ஒரு லேண்டிங் பேஜ், தென் சிம்பிளாக ஓகேவா, லேண்டிங் பேஜ்னால் நீங்கள் ஃபுல் பேஜ் அடிக்க போகிறோன்னு நினச்சிக்காதீங்க, லேஅவுட் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேஅவுட்னோடனே நமக்கு சைடு பார், தென் ஃபூட்டர், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர். ஸோ இதுதான் தோணும் இல்லையா? கரெக்டு தான், எல்லாருக்கும் தோன்றது தான். நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த சிஎஸ்எஸ் எப்படி ப்ரோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நார்மலாக இந்த லிங்க் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து HTML CSSக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா ரியாக்ட்டுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து index.jsல உங்களோட அப்ளிகேஷன் ஃபைல் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போட்டுருங்க. ஓகேவா, தென் இதை போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட அப்ளிகேஷன் டேரெக்டாக வந்துடலாம். இந்த இடத்துட்டு ஹோம், அபவுட் அண்ட் காண்டாக்ட் 3 பேஜ் இருக்குது. ஓகேவா, இப்போ ஒரு நேவ் பாரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நேவ் பார்னும் போது இந்த இடத்துக்கிட்ட கெட்டிங் ஸ்டார்டட்க்கு அப்புறமா நீங்கள் காம்போனன்ட்ஸ் போங்க. காம்போனன்ட்ஸில் உங்களுக்கு வந்து நேவ் பார் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேவ் பார் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த நேவ் பார் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யுவோ விஷ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நேவ் பார் வேணுமோ அந்த நேவ் பார் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஆல்வேஸ் யூஸ் ரெஸ்பான்சிவ் நேவ் பார். ஓகே, அது நல்லாயிருக்கும் பார்க்க. தென் நீங்கள் இந்த நேவ் பார் வேணுன்னா கூட யூ கேன் காப்பி திஸ் நேவ் பார். தென் இங்கே பேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம், சோர்ஸில் நியூ ஃபோல்டர், காம்போனன்ட்ஸ்குள்ளே பேஜஸ்னு போட்டாலும் சரி தான், இல்லை PAGES. ஓகே, பெரிய அப்ளிகேஷன்னா நீங்கள் அப்படி தான் போடணும். ஓகே, இல்லை ப்ரோ ஸ்மால் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது டேரெக்டாக சோர்ஸில் பேஜஸ்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பேஜஸ்னு போட்டுட்டு இதில் வந்து நியூ ஃபைல் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரேம் ஒர்க் இல்லையா, ஃப்ரேம் ஒர்க்னு பெருசாக போட தேவையில்ல. testnav.js. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைல். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா testnav testnav அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே சரி, ஓகே, இதுதான் நம்மளோட நேவ் பார். இந்த நேவ் பாரை நம்ம எங்கே இம்போர்ட் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ testnav காப்பி பண்ணிக்கிறேன். தென்னோட app.js வரேன். இங்கே கண்டிப்பாக நேவ் இருக்கும் இல்லையா, இந்த நேவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்போட நேவ் பார் கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் நேவ்னு என்னன்னு சொல்லலை. ஓகே, இப்போ டெஸ்ட் நேவ்னு என்னன்னு சொல்லணும் இல்லையா, இப்போ ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டா போதும் இதை இந்த மாதிரி. ஓகே, ஸோ நவ் இட் வில் ஒர்க். ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா, கூல். தென் டெஸ்ட் நேவ்னு மாற்றிட்டேன் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, கவனிக்கலன்னு நினைக்கிறேன். தென் app.jsல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேவ் பார் வந்துருச்சு. நேவ் பார் வந்ததுக்கப்புறம் ஹோம் லிங்க், தென் லிங்க், அதுக்கப்புறம் டிசபிள்டு லிங்க், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஜஸ்ட்டு 3 பேஜ் வேணும் இல்லையா, அதனால் நேவ் ட்ராப் டவுன் இதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுவுமே எனக்கு தேவையில்ல. டிசபிள்டு லிங்க் இந்த இடத்துக்கிட்ட 3 லிங்க் தேவைப்பட போகுது. ஒன்று வந்து /home, இன்னொன்று வந்து /about about, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா /contact காண்டாக்ட். ஓகே, மினிமலிஸ்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணலாம். about about. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட contact காண்டாக்ட். ஓகேவா, ஜஸ்ட் கூல். ஸோ ஹோம், அபவுட், காண்டாக்ட். ஓகே, ஸோ நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து ஹோம், அபவுட், காண்டாக்ட்னு 3 பேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு தேவையில்ல. ஓகே, ஏன்னா இந்த ரவுட்டர் ஃபைல் மட்டும்தான் இருக்கணும். அதனால் பேஜஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா home.js அப்படின்னு ஒரு ஃபைல். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட RAFC ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட், ரிட்டர்னிங் ஜஸ்ட் ஒன் சிம்பிள் டிவ். தென் அதுக்கப்புறம் நியூ ஃபைல் about about.js. ஓகே, தென் இங்கேயும் RAFC. தென் இந்த இடத்துக்கிட்ட
நியூ ஃபைல் காண்டாக்ட் CONTACT contact.js. ஓகேவா? ஸோ இங்கேயும் RAFC. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இதை இம்போர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் ஒர்க் ஆகும், அந்த எரர் போகும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஹோமை இம்போர்ட் பண்ணிடலாம். ஹோம்கான எரர் போயிடும். லைக்வைஸ் ஃபார் த அபவுட், லைக்வைஸ் ஃபார் த காண்டாக்ட். ஓகே, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. இப்போ ஹோம், அபவுட், காண்டாக்ட். ஓகே, ஸோ நம்ம நேவிகேட் பண்ண முடியுது. ஸோ இதில் எப்படி ப்ரோ நம்ம இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, லேஅவுட் எப்படி ப்ரோ கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேஅவுட்டுக்கு கிரிட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி பிரேக் பாயிண்ட்ஸ் அதோட முக்கியம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக் பாயிண்ட் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். ஸோ நிறைய ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது இல்லையா? நிறைய டிஸ்பிளே சைஸ் இருக்குது. ஸோ 32 inch டிவி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 19 inch டிஸ்பிளே ஒரு மாதிரி இருக்கும். 14 inch லேப்டாப் ஒரு மாதிரி இருக்கும். டேப்லெட் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு மாதிரி இருக்கும். போர்ட்ரேட்டில் ஒரு மாதிரி இருக்கும். மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும். ஐஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பெரிய சைஸ் ஸ்க்ரீனில் இருக்க சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? OnePlusல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ், டிஃப்ரெண்ட் டிவைஸில் ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பாயிண்ட் தான். ஸோ இந்தந்த பிரேக் பாயிண்ட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஃப்ரண்ட் எண்டை முடிவு பண்ணுறது இந்த பிரேக் பாயிண்ட் தான். ஸோ இந்த மீடியா குவரிஸ் பார்க்க சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சேம் அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த பிரேக் பாயிண்ட் அப்படின்னும் போது பூட்ஸ்ட்ராப்பில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் எந்த ஒரு மீடியா குவரிஸும் எழுத போகிறதில்ல. ஸோ எவ்ரிதிங் வில் பி ஆட்டோமேட்டிக். பட் அதுக்கு நம்ம சரியான கிளாஸ் நேம் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ப்ரோ கிளாஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இங்கே இருக்குல்ல SM அப்படி தான் அதுக்கு பேர் கிளாஸ் நேம். MDனா அதுக்கு பேர் கிளாஸ் நேம். LG, ஸோ XL, XXL. ஓகேவா? இதுதான் கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு தேவையான மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டைல்ஸை. ஓகேவா? தென் இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட த்ரீம் ப்ரொவைடர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக உள்ள போக போகிறதில்ல. ஸோ இது பிரேக் பாயிண்ட் நமக்கு இது தெரிஞ்சது தான். ஸோ 576 கீழே இருந்தால் X ஸ்மால். ஓகே, ஸ்மால் ஸ்க்ரீன். ஓகே, ஃபார் மொபைல். ஸோ இது ஸ்மால். ஸோ 576 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு ஈக்குவல்ட்டாகவோ ஓகேவா இருந்ததுன்னா அது வந்து ஸ்மால். லைக்வைஸ் ஃபார் த மீடியம் 768 அண்ட் லார்ஜ். ஸோ ஒன் எக்ஸ்ட்ரா லார்ஜ், தென் எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஸோ அதுக்கு மேலே போனதெல்லாம் எல்லாமே ஒன்று தான். ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காமன் தான். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிரேக் பாயிண்ட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, தென் கிரிட் சிஸ்டம் நேராக போக போகிறோம். இதில் இந்த கிரிட் சிஸ்டம் எப்படி ப்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதில் வந்து கண்டெய்னர்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே கண்டெய்னர்னா என்னென்னா கண்டெய்னர் ப்ரொவைட் எ மீன் டு சென்டர் அண்ட் ஹரிசாண்டல் பேட், அதாவது பேடிங். ஓகே, யுவர் சைட் கண்டென்ட், நம்மளோட சைட் கண்டென்ட்க்கு இட்ஸ் கோயிங் டு கிவ் அ ஸோ ஹரிசாண்டல் அண்ட் சென்டர் பேடிங். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? ரைட் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேவ் பார் இங்கே ஆரம்பித்து அங்கே முடியுது. ஓகேவா? இட்ஸ் a 32 inch ஸ்க்ரீன். ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீன் சைஸை சின்னதாக்கிட்டேன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட சைஸ் சின்னதாக்கின உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாறுச்சு. பார்த்தீங்களா? இது எப்படி ப்ரோ பாசிபிள் ஆச்சு அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேஅவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஹாஃப் த இது வச்சுருக்கேன். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் பெருசுன்றதால உங்கள் டிஸ்பிளேக்கு வேரி ஆகும். ஓகே, தென் நான் டேரெக்டாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோம் போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் நேவுக்கு வரேன். இந்த இடத்துல எக்ஸ்பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்பேண்ட் அப்படின்னும் போது எந்த ஸ்க்ரீன் சைஸில் இது எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படின்றது தான் அது சொல்ல போகுது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட SMன்னு வரேன். ஸோ SMன்னு வந்தால் ஒன்லி எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸில் தான் என்ன ஆகணும், இது சின்னதாகணும். அப்போ பாருங்கள் ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸ் என்னதுமா 576 இல்லையா? ஸோ அந்த 576 அப்படின்ற அந்த ஒரு பிரேக் பாயிண்ட் வந்தால் மட்டுமே எனக்கு என்ன ஆகும், இது அதை விட சின்னதாக ஆனால் மட்டுமா எனக்கு மொபைல் ஸ்க்ரீனுக்கு இது எங்கேஜ் ஆகும். ஓகேவா? இஃப் யூ விஷ் இன்ஸ்டெட் ஆஃப் SM, ஸோ MD, எஸ் யூ கேன் 768 ரைட். பாருங்கள் 768 இல்லையா? ஸோ 769 கூட எனக்கு ஆகலை. 768க்கு கம்மியாக ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா தென் அது என்ன ஆகும், மொபைலில் ஒர்க் ஆகிற மாதிரி அதோட அடாப்ட் பண்ணிக்கும் ஸ்டைல்ஸை. ஓகேவா?
நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. லைக்வைஸ் ஃபார் த எல்ஜி, பை த டிஃபால்ட் எல்ஜியில் இருக்கும். ஸோ உங்களோட விருப்பம் போல் இதை மாற்றிக்கலாம். எல்ஜி ஆர்எல்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல், ஓகே, வாட் எவர் யூ விஷ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட எல்ஜி. ஸோ இதில் கண்டெய்னர் அப்படின்றது நிறைய வேலை பார்க்கும். இப்போ சிம்பிளாக நான் கண்டெய்னர் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு பாருங்களேன். இங்கே ஹோம் பேஜ் இருக்குது, நம்ம டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஸோ ஹோமில் எனக்கு எதுவுமே இல்லை, ஓகேவா? ஹோமில் எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் நமக்கு எதுவும் தெரியலை. இந்த கேஸ் ஹோமில் ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹியூஜ் இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளால் கண்டெய்னரை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, HDIMAG, சரி, ஓகே. காப்பி இமேஜ் அட்ரஸ், தென் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, ரியாக்ட் அப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களால் ஒரு இமேஜ் பார்க்க முடியுது இல்லையா? நான் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். இந்த இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் சைஸ் இதுக்கு. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஓவர்ஃப்ளோ வருது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குமே நம்ம ஒரு சில கிளாஸஸ் நேம் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கோட் பண்ண முடியும். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் தான், இல்லை பூட்ஸ்ட்ராப் தான், CLASS. கிளாஸ் நேம் வந்து IMG, இமேஜ் FLUID, இமேஜ் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம். இதை கொடுக்க சொல்ல எந்த ஸ்க்ரீன் சைஸாக இருந்தாலும் அது என்ன பண்ணும், அது அடாப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் சைஸ்க்கும் நீங்கள் கோட் அடிச்சிங்கன்னா இட்ஸ் டேக் டூ மச் ஆஃப் CSS. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஆல்ரெடி அவங்க இமேஜ் ஃப்ளூயிட்க்கு கோட் அடிச்சிருப்பாங்க. ஓகே, அதான் பூட்ஸ்ட்ராப்லேருந்து டேரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட என்னது ஃபியூச்சரே இல்லையா? தென் இப்போ இங்கே கண்டெய்னர் அப்படின்றது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். ஐ ரிமூவ் திஸ் ஹோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் div CONTAINER கண்டெய்னர் அப்படின்றத நான் போடுறேன். ஓகேவா? நான் கண்டெய்னர்னு போட்டவொடனே இந்த இடத்துக்கிட்ட கண்டெய்னர் என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணல அப்படின்னு எனக்கு வரும். ஓகேவா? அதனால் import IMPORT import, ஓகே, கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். இங்கேயே பாருங்கள் வந்துருச்சு. நம்ம இது கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துக்கிட்ட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு ஸ்பேஸ் உங்களால் பார்க்க முடியுது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. ரைட் நவ் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களால் ஒரு ஸ்பேஸை பார்க்க முடியுது. ஓகே, தென் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு வரேன். நான் என்ன தான் எடுத்துகிட்டு வந்தாலும் என்னால் சைடில் உங்களால் என்ன பண்ண முடியும்? இதுதான் இமேஜ்னால் அந்த இமேஜை விட்டு வெளியில், ஓகே, தென் எங்கே இருக்குது, அந்த இமேஜை விட்டு வெளியில் உங்களால் ஒரு பேடிங்கை பார்க்க முடியுது இல்லையா? இதுதான் ஒரு டிவ்வு. இதில் வந்து நேவ் அண்ட் கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு மார்ஜின் பார்க்க முடியுது இல்லையா? சைடில் நான் ஸ்க்ரீனை சின்னதாக்குறேன், ஸ்டில் அந்த மார்ஜின் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் சின்னதாக்குறேன், அப்பயுமே எனக்கு அது இருக்குது. ஓகே, அண்ட் பேடிங் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு சைடில் எக்ஸுக்கு. ஓகே, தென் இப்போ சின்னதாக்குறேன், ஸ்டில் ஐ ஹாவ் தட் பேடிங். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன் சைஸில் ஒட்டி இருந்தால் கார்னரில், ஸோ கார்னர் வந்து கவுடாக இருக்கலாம், இல்லை கார்னர் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஓகேவா? அந்த காரணத்துக்காக தான். ஸோ பை த ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இதுதான் கண்டெய்னரோட விஷயம். ஆட்டோமேட்டிக்காக பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுத்துரும். ப்ரோ ஆனால் இப்போ நேவ் பார் சென்டரில் இல்லையா ப்ரோ? நேவ் பார் எப்படி ப்ரோ கொண்டு வருது அப்படின்னா, நேவ் பார் கண்டெய்னர் கொடுத்தா முடிஞ்சிருச்சு வேலை. கொடுத்துடலாமா? ஸோ இந்த இடத்துல கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது உள்ளே இருக்க கண்டென்ட் ஃபுல்லாகவே எனக்கு சென்டர் ஆஃப் த டிஸ்பிளேல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ப்ரோ கண்டெய்னர் ஃப்ளூயிடு? கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஸோ அந்த ஸ்பேஸிங் எனக்கு வேண்டாம். ஓகே, இதுதான் உங்களோட நார்மல் டிஸ்பிளே. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னது 1200 லேப்டாப்பில் இருந்து மானிட்டர் வரைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஃப்ளூயிட் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துல ஸ்பேஸிங் இருக்குது அப்படின்னா சென்டராக அதுவே எடுத்துக்குது இல்லையா? ஸ்பேஸிங் அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு பதிலாக எனக்கு ஸ்பேஸிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கண்டெய்னர் பக்கத்தில் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்காது, அந்த ஸ்பேஸிங் இருக்காது பை த டிஃபால்ட். ஸோ அது கார்னர் போயிடும், இது கார்னர் போய்டும். ரைட் சைடில் இருக்கிறது கார்னர் போய்டும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது கார்னர் போய்டும். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸிங் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளூயிடை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களால் என்ன அச்சீவ் பண்ண முடியும்னா எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லேயுமே உங்களுக்கு சென்டரை கொண்டு வந்துடும் கண்டென்ட். ஓகேவா? இப்போ இது 32 இன்ச் ஸ்க்ரீன், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 2500 பிக்சல். உங்களோட லேப்டாப்பில் அவ்வளோ இருக்காது, 1200லேருந்து 1400 இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட லேப்டாப்போட ஸ்க்ரீன். ஸோ இதுக்கப்புறம்
ஒரு டேபோட ஸ்க்ரீன். ஓகே, தென் இதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் உடனே ஸ்பாட்லேயே பார்த்தீங்களா ஒரு சூப்பர் எங்கேஜ் ஆகிட்டு ஸோ மொபைலுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு இது. ஓகே, கம்ப்ளீட்டாக மொபைலுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் லே அவுட் பண்ண முடியும் ரேப்பிடாக. ஓகேவா, அதுக்கு தான் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்டது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் கண்டெய்னர் அவ்வளோ முக்கியம். தென் ஒரு ஃப்ளூயிட் கண்டெய்னர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த கேஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஸ்பேஸ், சென்டரில் நீங்கள் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ண தேவையில்ல, எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் எனக்கு லெஃப்ட் ரைட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளூயிட் எடுத்துடலாம். அதுவும் எப்போயாவது ஒரு வாட்டி தேவைப்படும், பட் ரெகுலராக வந்து தேவைப்படாது. அப்படி எடுத்துகிட்டு என்ன நடக்கும்ன்றத நீங்களே பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு இல்லையா ஹோமில், இந்த இடத்துக்கிட்ட கண்டெய்னர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், FLUID கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு நான் கொடுத்தா இந்த இடத்துக்கிட்ட இந்த இமேஜோட வித்து இவ்வளோ தான். ஓகேவா, இப்போ எனக்கு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆகலைன்னா ஒரு மாதிரி சென்டராகவே இல்லை, பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்குது. பார்த்தீங்களா, நான் பெருசாக்கிறேன், சென்டராக இல்லை. ஓகே, தென் இதுவே இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு பதிலாக வெறும் கண்டெய்னர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீனே வேறு. ஓகே, தென் நீங்கள் எவ்வளோ தான் ஸ்மால் சைஸ் ஆக்குங்க, அதை பற்றி கவலை கிடையாது. எவ்வளோ தான் பெரிய ஸ்க்ரீன், நீங்கள் டிவியில் கூட அதை அந்த வெப்சைட்டை பார்க்கலாம். 32 இன்ச் இல்லை, 55 இன்ச், 60 இன்ச், 70 இன்ச் டிவியில் கூட பார்க்கலாம். இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி பை யூஸிங் த கண்டெய்னர். ஓகே, ஸோ அவ்வளோதாம்மா, சூப்பர் கூல். இதுதான் கண்டெய்னரோட யூசேஜ். தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோ லேஅவுட் காலம்ஸ். ஓகே, தென் அதுக்கு முன்னாடி ரோஸ்னால் என்ன, காலம்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரோ காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ரோ காலம்னா ஒரு ரோ தென் காலம்னும் போது இப்படி இருக்கும் இல்லையா, வெர்டிக்கலாக, ரோன்னும் போது ஹரிசாண்டலாக இருக்கும். இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை எப்படி ப்ரோ நம்ம டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நான் கண்டெய்னருக்குள்ளே ரோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, தென் ரோக்குள்ளே ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறேன். தென் அகெயின் இருங்க, இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ் இல்லை இருக்கு இல்லையா, Ctrl Xன்னு கொடுத்துட்டு Ctrl Y, Ctrl Z, Ctrl Y. ஓகே, நான் இப்படியே கொடுத்துக்கிறேன். ஸோ ROW ரோ, ஒரு ரோக்குள்ளே ஒரு காலம், அந்த காலமில் அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் அவுட்புட் பாருங்கள், ரோ காலம்னு என்னென்னு சொல்லலாம்னு வருது யாரு. ஸோ ROW ரோ COL எதாக இருந்தாலும் இம்போர்ட் பண்ணும் ரியாக்டில். ஓகே, நான் இப்போ சொல்லியாச்சு. இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரோ இருக்குப்பா, அதில் ஒரு காலம் இருக்குப்பா. ஒரு காலம் இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 காலம் இருந்தால் என்ன நடக்கும், 3 காலம் இருந்தால் என்ன நடக்கும், 4 காலம் இருந்தால் என்னப்பா நடக்கும். ஒரு டிஸ்பிளேல எத்தனை காலம் வரைக்கும் இருக்கலாம், 12 காலமாக பிரிக்கலாம். ஓகேவா, ஸோ எவ்வளோ கூலான விஷயம் இல்லை. அப்போ ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரோன்னும் போது என்ன ஆகும், ஸோ ஒரே ஒரு என்னது ஹரிசாண்டல் லைன், அந்த லைனில் நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் ரோஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு விஷ் டு கிரியேட் மல்டிபிள் ரோஸ்னால் ஜஸ்ட் சிம்பிள் காப்பி பேஸ்ட் திஸ் திங். ஓகே, ஸோ மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை வாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரோஸை இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, தென் இஃப் யூ வாண்ட் கேப் பிட்வீன் தட் ரோ, எஸ் யூ கேன். கண்டெய்னரில் CLASS கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் டேரெக்டாக ரோக்கு வந்து மார்ஜின் பாட்டம் கொடுக்கலாம். பட் அப்படி இல்லை, எனக்கு வேணும்னா இந்த இடத்துக்கிட்ட டிஃப்ளக்ஸ். ஓகே, டிஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் இருங்க, ஸ்னிப்பட் எடுக்கல, டிஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் காலம். ஓகே, தென் இங்கே கேப் 3 கூல், கேப் 4 கூல், பர்ஃபெக்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா, இது மட்டும் இல்லை, நிறையவே பண்ணலாம். காமனாக ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா இது எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ரெஸ்பான்சிவாக இருக்குன்னா நம்ப முடியுதா உங்களால்? பார்த்தீங்களா, எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையுமே அது ரெஸ்பான்சிவாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு சின்ன ஸ்க்ரீன் வந்தால் எனக்கு
2 இமேஜ் தான் இருக்கணும். பண்ண முடியுமா? முடியும். அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? எந்தெந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றது அந்த கிரிட் சிஸ்டம் முடிவு பண்ணும். ஓகே, இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். ஒரு ரோவில் ஒரு காலம் இருந்தால் என்ன நடக்கும்னு நான் காமிச்சேன். ஒரு ரோவில் மல்டிபிள் காலம் இருந்தாலும் என்ன நடக்கும்னு நான் காமிச்சேன். தென் அதுவே ஃப்ளூயிடாக இருந்தால் எப்படின்னா நடக்கும்னு நம்ம பார்த்தோம். ஃப்ளூயிட் இஸ் ஒன்லி ஃபார் கண்டெய்னர். ஓகே, தென் ஃப்ளூயிட் எம்டி இந்த இடத்துக்கிட்ட. அது என்ன ப்ரோ ஃப்ளூயிட் எம்டி? சிம்பிள், நீங்கள் என்ன யோசிச்சிருக்கணும் ஃப்ளூயிட் எம்டினா என்னன்ட்டு. ஃப்ளூயிட் எம்டினா ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன் வர சொல்ல மட்டும் எனக்கு ஃப்ளூயிடாக இருக்கணும். ஓகேவா? அதாவது மீடியம் சைஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே எனக்கு ஃப்ளூயிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் எனக்கு வேலை செய்யாது. ஓகே, ஸோ நீங்கள் எம்டின்னு கொடுக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு கிவ் எல்ஜி, எஸ் யூ கேன் எல்ஜி. ஸோ லார்ஜ் ஸ்க்ரீன் வர சொல்லே அது ஃப்ளூயிட் ஆகிடும். இங்கே பாருங்கள் 992வா லார்ஜ் ஸ்க்ரீன் 992. 992க்கு ஒரு இது கம்மியாகிடுச்சுனால பார்த்தீங்களா உங்களுக்கு சைடில் இருந்த அந்த ஸ்பேஸிங்கே போயிடுச்சு, அந்த சென்டர் ஆஃப் த டிவ்வே போயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ் யூ கேன் சேஞ்ச் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, தென் அடுத்து நம்ம கற்றுக்க போகிறது என்னென்னா ஆட்டோ லேஅவுட்ஸ். அது என்ன ஆட்டோ லேஅவுட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரோ க்ரியேட் பண்ணி உள்ள 2 காலம், அடுத்த ஒரு ரோ க்ரியேட் பண்ணி உள்ள 2 காலம், 3 காலம் 4 காலம் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பை த டிஃபால்ட் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸிங் எடுத்துக்கும். நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அகெயின் நான் ஒரு ரோ மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரோக்குள்ளே எனக்கு இங்கே 2 காலம் இருக்குது. ஓகே, தென் ஒரு காலம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ 2 காலம் இருக்குது. இப்பயும் சரி தான், அதுவே டிவைட் பண்ணிக்கிச்சு. இப்போ நான் ஹியூஜ் ஸ்க்ரீன் வைக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா அதுவே டிவைட் பண்ணிக்கிச்சு ஸ்பேஸிங்கு. ஸ்மால் ஸ்க்ரீன் வைக்கிறேன், அதுவே டிவைட் பண்ணிச்சு ஸ்பேஸிங்கு. ஓகேவா? இட்ஸ் ஆட்டோமேட்டிக். ஓகே, இது நான் தான் சொல்ல வராங்க. ஆட்டோ லேஅவுட் காலம்ஸ் ஒரு காலம்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு காலமை எத்தனை ஒரு டிஸ்பிளேவாக 12ஆக பிரிக்கலாம். தென் இது 6 இது 6 அதுவே எடுத்துக்கும் 6 ஓகேவா ஸ்ப்ளிட் பண்ணி. தென் அப்படி தான் இது ஒர்க் ஆகும். தென் ஈஸியாக உங்களால் கோட் பண்ண முடியும் ஒன்றும். ஓகேவா? தென் இது மட்டும் இல்லை, தென் இதை தாண்டி அடுத்தது செட்டிங் 1 காலம் வித் ஒரு காலம்க்கு மட்டும் நம்ம வந்து வித் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா ப்ரோ? எஸ் வி கேன். அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து பண்ண முடியும். ஓகேவா? இங்கே எடுத்துகிட்டு பாருங்கள். எஃப்எக்ஸ்னால் என்ன ஸ்க்ரீன்மா? இட்ஸ் ஃபார் த மொபைல், இட்ஸ் ஃபார் த லேப்டாப், இட்ஸ் ஃபார் த பிக் ஸ்க்ரீன். எதுமா? பிரேக் பாயிண்டில் பார்த்துருந்தோம். எஃப்எக்ஸ்னால் 576 கம்மி இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ஸ்க்ரீன் இல்லையா? தென் இங்கே கிரிட்டில் நம்ம இது எப்படி ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்த காலம் இருக்கு இல்லையா, மொதல் இமேஜ் இந்த இடத்துக்கிட்ட கால்க்கு அப்புறம் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்தால் எனக்கு 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அது என்ன ப்ரோ 12? நான் ஒரு டிஸ்பிளேவை 12ஆக தான் பிரிக்க முடியும் அதனால். ஓகேவா? அதாவது ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்தால் ஸ்மால் ஸ்க்ரீனில் இருந்து ஸ்மால் ஸ்க்ரீன் வந்தால் கிடையாது, ஸ்மால் ஸ்க்ரீனில் இருந்து. ஓகே, தென் அதுக்கப்புறம் எனக்கு லார்ஜ் ஸ்க்ரீன் வந்தால் எனக்கு அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்க்ரீன்லேருந்து அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே எனக்கு 6. ஓகேவா? தென் இப்போ லார்ஜ் ஸ்க்ரீனில் 6, ஸ்மால் ஸ்க்ரீன் வந்தால் எனக்கு 12. பார்த்தீங்களா? சிம்பிள் கூலில். இதை ஒன்றும் நிறையா பிரிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எஸ்எம். ஓகே, எஸ்எம் வந்தால் எனக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் 3. அதுக்கப்புறம் எம்டி வந்தால் இந்த இடத்துக்கிட்ட 4. ஓகே, தென் அதுக்கு நிறைய கால் இருந்தால் தான் உங்களால் பார்க்க முடியும், அப்போ தான் நல்லா தெரியும். ஓகே, ஒரு காலமுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஒரு காலமுக்கு மட்டும்தான் எஃபெக்ட் போகும். இல்லை ப்ரோ எல்லா காலமும் கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னா காமனாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை எல்லா காலமுக்கும் கொடுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 5 க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் 5 க்ரியேட் பண்ணிட்டேன். பை த டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். ஸ்மால் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னா 12 காலமும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ இமேஜ் ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீனில் மொபைலில். ஓகேவா? நீங்கள் டிஸ்பிளே கேப் கொடுத்து உள்ள கேப் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து நம்மளோட விருப்பம் இல்லையா? உள்ள ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் நம்ம கேப் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை.
சிம்பிள். தென் இப்போ பாருங்கள், அதை விட்டு பெரிய ஸ்க்ரீனில் வந்தால், அதாவது 576 ஒரு பாயிண்ட் அதிகமானால் உங்களுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா 3 இல்லையா, காலம் 3 ஆகிடும். 12/3 எவ்வளோமா? 12 எத்தனை 3 இருக்கும் சொல்லுங்கள்? 3 3 4 3? ஏன் 4ன்னு வச்சுக்கலாமே, 4க்கு அப்புறம் 3 வச்சு காட்டலாமே, அதுக்கப்புறம் 2 வச்சு காட்டலாமே. சரி, இப்போ சொல்லுங்கள், 12ல் எத்தனை 4 இருக்கும்? 3 4 இல்லையா, அதனால் இங்கே 3 இமேஜ் இருக்குது. தென் அடுத்த ஸ்க்ரீன் வந்தால் 4 இல்லையா. ஸோ எம்டிக்கு மேலே வந்து எழுதி போனால் 6 வச்சுருக்கேன். ஓகே, தென் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் வந்து அதிகமான காலம்ஸை நான் வைக்கலை, ஜஸ்ட் 2 காலமில் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள். ஸ்மாலர் ஸ்க்ரீனில் என்டையர் டிஸ்பிளேவும் ஆக்குபை பண்ணிக்கணும். ஓகே, தென் லார்ஜர் ஸ்க்ரீனில் எனக்கு என்னவாக இருக்கணும், 6 அப்படின்னும் போது எனக்கு பாதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்மாலர் ஸ்க்ரீன்லேயே எம்டி ஸ்க்ரீன்லேயே 4ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ் வரும், அவ்வளோதானே. அப்போ பார்த்தீங்களா, பை த டிஃபால்ட் இந்த லேஅவுட்டே என்னென்னா ஷ்ரிங்க் பண்ணிக்குது. பார்த்தீங்களா, ஸ்பேஸை இங்கே ஒன்று இருக்குது எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு இது வர அளவுக்கு ஸ்பேசஸ் எனக்கு இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ஆட் அப்படின்னும் போது யூ கேன் ஆட் அ காலம். ஓகே, நீங்கள் 3 கார்டு காமிக்கணும் ப்ரோ எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அதோட சின்ன ஸ்க்ரீனாக எனக்கு 2 கார்டு தான் காமிக்கணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சேஞ்ச் திஸ் திங். ஓகே, ஸ்மால் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் டு 4 போது 3 கார்டு இருக்கும் எக்ஸாக்டாக. தென் எம்டின்னு வந்தீங்கன்னா கண்ட்ரோல் டி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 3 இல்லை 2, ஓகே, இட்ஸ் அப் டு யுவர் விஷ். 3ன்னும் போது கண்டிப்பாக அப் டு 4 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். பார்த்தீங்களா, மீடியம் ஸ்க்ரீன் இந்த இடத்துல இன்னொரு இமேஜ் வரலாம். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 கூட கம்மி பண்ணிக்கலாம், 2ன்னு கூட. ஓகே, போக ஸ்க்ரீன் வர அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்க்ரீன் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அடாப்ட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து உங்கள் லேஅவுட் சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தட்ஸ் எனஃப். ஓகே, ஜஸ்ட் ரிமூவிங் திஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். தென் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான், வைடு வித் வேரியபிள் வித் கண்டென்ட். நீங்கள் எக்ஸ்எக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண முடியும், எம்டிக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஆட்டோனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக். நீங்கள் ஒரு வேளை இது கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அது எடுத்துக்கும் அந்த கண்டென்ட். இந்த ஒரு காலம் மட்டும் ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த கான்டென்ட்டை ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா, இதான் ஆட்டோ ப்ராப்பர்ட்டி. ரெஸ்பான்சிவ் கிரிட் அப்படின்னும் போது நம்ம சொன்ன மாதிரி ஸ்மாலர் ஸ்க்ரீன் சைஸில் எனக்கு இப்படி இருக்கணும், லார்ஜரில் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கணும். ஓகேவா, அதுதான் ரெஸ்பான்சிவ். ஓகே, தென் இதிலே ஆஃப்செட் இருக்குது. இது ஒரு லைவ் எடிட்டர், நீங்கள் வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸில் 12 இருந்து மீடியம் ஸ்க்ரீன் சைஸில் 8 இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் சினாரியோ. இங்கே பாருங்கள். ஓகேவா, இது எவ்வளோ பெருசாக இருக்குது, தென் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் காமனாக இருக்கிறது. தென் 6 இருந்தால் பாதி இருக்கிறது. ஓகேவா, இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம தான் மேனுவலாக ஒன்று பண்ணி கற்றுக்கணும். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 30 minutes இஸ் எனஃப். ஓகேவா, அதை கற்றுக்கிறதுக்கு. தென் ஆர்டர் ப்ராப்பர்ட்டிக்கு வரும். ஆர்டர் ப்ராப்பர்ட்டினாலே உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு காலம் இருக்குது, ஃபஸ்ட் பட் லாஸ்ட், செகண்ட் பட் அன்ஆர்டர், தேர்ட் பட் ஃபஸ்ட். தேர்ட் இருக்கிறது ஃபஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்கிறது எப்பயும் போல் செகண்ட் இருக்குது, ஃபஸ்ட் இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கீழே இருக்க காலமை மேலே எடுத்துகிட்டு போகிறது, மேலே இருக்க காலமை கீழே எடுத்துகிட்டு போகிறது. எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக சொல்ல. இப்போ இங்கே ஒரு 3 இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்மால் ஸ்க்ரீனை கொண்டு வந்தால் எனக்கு இது ஃபஸ்ட் இமேஜ், இது செகண்ட் இமேஜ், எனக்கு இது தேர்ட் இமேஜ். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேர்ட் இமேஜ் ஃபஸ்ட்டாகவும், செகண்ட் இமேஜ் எப்பயும் போல் செகண்டாகவும், ஃபஸ்ட் இமேஜ் தேர்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சினாரியை கொண்டு வரேன். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜும், இந்த இடத்துல ஒரு ஃபார்மு, இந்த இடத்துல ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அப்படியே உல்ட்டாவாக மாறணும் சின்ன ஸ்க்ரீனில். ஓகேவா, இது எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள் பை பாசிபிள் யூஸிங் ஆர்டர். இந்த ஆர்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஃப்ராகி ஃப்ளக்ஸ் பாக்ஸ் பார்க்க சொல்ல ஆர்டர் மைனஸில் கொடுத்தா என்ன ஆகும், பாசிட்டிவில் கொடுத்தா என்ன ஆகும், 0 கொடுத்தா என்ன ஆகும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே தான் இங்கேயும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ் இட் ஒர்க். எஃபெக்ட்ஸ்னா ஸ்மாலர் ஸ்க்ரீன் 576 பிக்சலுக்குள்ளே இருந்தால் இது எந்த ஆர்டரில் இருக்கணும், இது ஃபஸ்ட்டு இருக்கணுமா
இல்லை லாஸ்ட் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். கூலில் செட்டிங் காலம் வித்தின் ரோஸ். ஸோ இந்த மாதிரி வித்து தனியாக, ரோஸ் அதாவது ஒரு ரோக்கு இவ்வளோ வித்து தான் இருக்கணும் அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸில் 2. இல்லை ப்ரோ நான் பிக்சலில் கூட இதை சொல்லலாமா ப்ரோனா, அதுக்கு மேனுவலாக நீங்கள் சிஎஸ்எஸ் போட்டு ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், இந்த இடத்துக்கிட்ட இதுதான் லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன். ஓகேவா? இது ஒரு பெரிய ரோ, ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்குது. இந்த ரோவுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100%னே வச்சுக்கோங்களேன். இந்த ரோவுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ CLASS ஃப்ளாஷ் பிஜி, இந்த இடத்துக்கிட்ட INFO BG info. ஓகே, இட் டோன்ட் ஒர்க். சரி, BG pink. ஓகே, இதுக்கு home.js இல்லையா, நான் app.jsல இந்த இடத்துக்கிட்ட CSS இம்போர்ட் பண்ணுறேன். IMPORT import tab app.css. ஓகே, இந்த app.cssல இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ROOT ரூட். ஓகே, இதை நான் நேற்று நடத்தியிருந்தேன் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுன்றது இல்லையா. ஐஃபன் இந்த இடத்துக்கிட்ட HOME ஹோம் பிஜி ஈக்குவல் டு இந்த இடத்துக்கிட்ட PINK பிங்க் அப்படின்னு கொடுத்துருந்து தென் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட டாட் HOME ஹோம் பிஜி. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நான் பேக்ரவுண்ட் கலர் இந்த இடத்துக்கிட்ட வேர் எப்படி யூஸ் பண்ணுறது இதை ஐஃபன் HOME ஹோம் பிஜி. ஓகே, இப்போ இந்த கிளாஸ் நம்ம நான் எங்கேயாவது யூஸ் பண்ணேன்னா இந்த கலர் எனக்கு அப்ளை ஆகும் இல்லையா. அதுதான் பூட்ஸ்ட்ராப் ஓவர் ரைடிங் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஒரு கலரை நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது தட் வில் ஒர்க். ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும், அதனால். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துட்டு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, அதனால தான் ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஹாயின் கொடுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஃபுல் வித் கொடுத்தீங்கன்னா இல்லை ஃபுல் ஹைட் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். எப்படி ப்ரோ ஃபுல் ஹைட் கொடுக்குறதுனா வியூ போர்ட் ஹைட் 100 தான், வேறு என்னது. ஓகேவா? சரி, இந்த இடத்துக்கிட்ட கொடுக்குறதுக்கு பதிலாக என்டையர் கண்டெய்னருக்கும் நான் கொடுக்கலாம் இல்லையா. கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், கண்டெய்னருக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா கண்டெய்னர் வந்து என்ன ஆகும், ஸோ லெஃப்ட் ரைட் எனக்கு ஸ்பேஸிங் வரும், அதனால் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக எடுத்துக்காது, இந்த மாதிரி இருக்கும் கொடுத்தீங்கன்னா. ஓகேவா? இல்லை ப்ரோ எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கண்டெய்னருக்கு வெளியில் நீங்கள் ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இந்த கிளாஸ் நேம் மட்டும் ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட இந்த டிவ்வுக்கு CLASS நீங்கள் இப்படி கொடுக்க சொல்ல, ஒரு பேரண்ட் டிவ்வுக்கு கொடுக்க சொல்ல இட் அப்ளை ஃபார் ஆல் ஈவன் இஃப் இட் இஸ் அ கண்டெய்னர் உள்ளே இருந்தாலுமே. ஸோ என்டையர் வித்துக்கு ஒன்றாகும், இது எடுத்துக்கும். ஓகேவா? தென் அவ்வளோதான் டிவ், சிம்பிள். இது வரைக்கும் ஓவர் ரைடிங் நீங்கள் பார்த்தீங்க. தென் ஒரு சைட் பார் மட்டும் எப்படி வைக்கிறது, ஃபூட்டர் மட்டும் எப்படி வைக்கிறதுனா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தென் இந்த சைட் பார்லாம் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நமக்கு எத்தனை ரோ இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ரோ இல்லையா, உள்ள ஒரே ரோ. சைட் பார் எப்படி வைக்கிறது அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு காலமை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, தென் இந்த காலம்க்கு எப்பயுமே எந்த சைஸ் இருக்கணும் அப்படின்னா FX, அதாவது ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து லார்ஜ் ஸ்க்ரீன் வரைக்கும் இது 3 தான் இருக்கணும் காலம். ஓகே, தென் அதுக்கப்புறம் நான் இன்னொரு காலமை க்ரியேட் பண்ணுறேன். இந்த காலம்க்கு நான் எதுவுமே சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸிங் எடுத்துக்கும். அவ்வளோதான் டியூட், சைட் பார் க்ரியேட் பண்ணியாச்சு. ரியலி க்ரியேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா சைட் பாரில் நம்ம எதாவது இமேஜ் வச்சோன்னா நமக்கு தெரியும். ஓகே, காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு சைட் பார் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஓகே, தென் இந்த சைட் பாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இமேஜ் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். இமேஜ்னு கொடுத்துட்டு சோர்ஸில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே தென் இந்த இடத்துக்கிட்ட CLASS IMG இமேஜ் FLUID இமேஜ் ஃப்ளூயிட் ஓகேவா. தென் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு ஒரு சைட் பார் இருக்குது. இந்த சைட் பாரை ஒன்றும் என்னால் தனியாக காட்ட முடியும். இது எப்படி ப்ரோ காட்டுறது அப்படின்னா சிம்பிள். இந்த காலம் இருக்குது இல்லையா, சைட் பார் காலம் CLASS ரெண்டே காலம். ஓகே, ஒரு காலம் வந்து டிஸ்பிளேயில் 3 மடங்கு எடுத்துக்கும், இன்னொரு காலம் வந்து டிஸ்பிளேயில் 9 மடங்கு எடுத்துக்கும். அப்போ இந்த காலமுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக கொடுத்து மாற்றினா நம்மளால் இதை பார்க்க முடியும் இல்லையா. இல்லைனா ஷேடோ கூட கொடுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட SHA ஷேடோ LGன்னு கொடுத்தா கூட உங்களால் பார்க்க முடியும். இந்த காலம் தனியாக தூக்கிட்டு தனியாக தெரியும் ஓகேவா. தென் இந்த காலமுக்கு கண்டிப்பாக வியூபோர்ட் ஹைட் 100 தெரியுது இல்லையா, உங்களால் பார்க்க முடியுதா சைட் பாரை. தென் இந்த இடத்துக்கிட்ட கண்டெய்னருக்கு ஃப்ளூயிட் இல்லைன்றதால அது அப்படி இருக்குது FLUID. இந்த டைமில் நீங்கள் கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணணும். குட் ரைட். ஸோ எப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறதை நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு சைடு பார். இந்த சைடு பாரில் நீங்கள் எதையாவது கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே ரைட்டில் ஓப்பன் ஆகும். இப்போ தெரியுது இல்லையா உங்களுக்கு சைட் பார் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ சொல்லுங்கள் ஃபூட்டர் எப்படி பண்ணலான்ட்டு. சிம்பிள். ஓகே, ஒரு ரோவில் ஒரு காலம் இருக்குது. தென் இதுதான் கண்டென்ட் காலம், இதுதான் சைட் பார் இல்லையா. தென் உங்களுக்கு கிளாஸ் நேமில் வேணால் கொடுத்துக்கலாம். SIDE சைடு BAR சைடு பார் அப்படின்றது. தென் இந்த இடத்துக்கிட்ட ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். CLASS கிளாஸ் நேம் CONTENT கண்டென்ட் ஓகேவா. இதெல்லாம் வச்சு எப்படி ப்ரோ பண்ணுறது, என்ன ப்ரோ பண்ண போகிறோம், இதெல்லாம் க்ரியேட் பண்ணவா நெசசரியான்னு கேட்டிங்கன்னா ஒரு குயிஸ் பேஜ் போவோமே. இந்த இடத்துல ஃபுல் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பார் இருக்குது. தென் இங்கே கண்டென்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம குயிஸை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தென் அப்படியே ஃபூட்டர் இல்லை இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, எனிவே நான் நம்ம இன்ஸ்பெக்ட் கொடுத்து இதை ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு வரோம். சைட் பார் என்னாச்சு பார்த்தீங்களா, மினிமைஸ் ஆகிடுச்சு. திரும்பியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துகிட்டு வரோம். அதே வந்து சைட் பார் எங்கே இருக்குது இப்போ டவுனில் பொசிஷன் ஸ்டிக்கி பாட்டம். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லேஅவுட் பண்ணால் எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லையும் யூ கேன் ஓப்பன் என்னது உங்களோட வெப்சைட்டை. லிட்டரலி யூ கேன் ஓப்பன் என்ன மொபைல் ரைட். ஸோ இதுதான் லேஅவுட். லேஅவுட்ன்றது நீங்கள் கோட் அடிக்கிற UI கிடையாது. UI வேறு. UI வந்து கார்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபார்ம்ஸ் வச்சுக்கலாம், டேபிள் வச்சுக்கலாம், வாட் எவர் யூ விஷ். ஓகே, நீங்கள் அனிமேஷன் வச்சுக்கலாம். ஓகே, தென் அந்த மாதிரி நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருந்தால் யூ கேன் ஸ்லைடர், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்லைடர். தென் உள்ள மூவி பார்க்கலாம், ஐஃப்ரேம்ஸ் வச்சு மூவி பார்க்கலாம். தென் வந்து சோர்ஸ் டேப் வச்சுக்கலாம், வீடியோ சோர்ஸ் டேப், ஆடியோ சோர்ஸ் டேப், நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். ஆனால் லேஅவுட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் ஸ்ட்ரக்சர், லிட்டரலி லைக்கா ஸோ ஹியூமன் ஸ்கெலிட்டன். அதுதான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரிங் கொடுக்குறது. அதே மாதிரி வெப்சைட்க்கு இந்த லேஅவுட் தான் ஸ்ட்ரக்சரிங் கொடுக்குறது. இப்போ யூடியூப்பில் ஒரு லேஅவுட் இருக்கும், சைடு பார் இங்கே இருக்கும். ஒரு சில பேஜில் சைட் பார் ரைட்டில் இருக்கும். ஓகே, ஒரு சில பேஜில் சைட் பாரே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேஅவுட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் பை யூஸிங் திஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, ஜஸ்ட் ட்ரை திஸ் ஒன். இப்போ கண்டென்ட் காலமில் ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் எனக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் நிறையா போட தேவையில்ல. ஓகே, தென் நான் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் நிறைய கொடுத்தனா எனக்கு ஸ்க்ரோல் ஆகும். கீழே எனக்கு பாட்டமில் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபூட்டர் மட்டும் வச்சுக்கலாம். அது எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னா காலமில் அதுக்கு நம்ம நிறைய கண்டென்ட்டு தேவை. அப்போ தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஃபூட்டர் வைக்க முடியும். ஓகே, இல்லைனா சும்மாலாம் வைக்க முடியாது அதை. அதனால் நான் ஏகப்பட்ட கண்டென்ட் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ஏகப்பட்ட கண்டென்ட் வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆக சொல்ல எனக்கு ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகுது. ப்ரோ அப்படிலாம் ஸ்க்ரோல் ஆகக்கூடாது, இன்னர் கண்டென்ட் மட்டும் ஸ்க்ரோல் ஆகணும்னா இந்த பேரண்ட் டிவ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்க்ரோலிங்கை நீங்கள் கட் பண்ணிடணும். எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரவுட்டரில் ஸோ இதுதான் பேரண்ட் டிவ் இல்லையா, இங்கே ஒரு டிவ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து உங்களோட என்டையர் ரவுட்டர் அப்படி ரவுட்டர் சிஸ்டம். ஓகே, இதை கண்ட்ரோல் எக்ஸ் ஒரு டிவுக்குள்ளே இதை போட்டுட்டு டிவ் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் சொல்லப்போனால். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட CLASS ஆப் பை தி டிஃபால்ட் இப்படி தான் இருக்கும் ஆப்னு. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட OVER ஓவர்ஃப்ளோ ஹைடன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகாது, ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஓகே, இங்கே பாருங்கள், ஓவர்ஃப்ளோ ஆகிறது நின்று போச்சு. ஓகே, இது கூட ஏன் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா நேவ் பார் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஹைட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டேன் நான் கால்க் வச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு
ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, அதை பண்ணிட்டா அது கூட ஆகாது. அப்போ இந்த கண்டென்ட்டை மட்டும் எனக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னா சிம்பிள். இந்த ஹோம் பேஜில் கண்டென்ட் எங்கே இருக்குன்னா இதுதான் இல்லையா? அந்த கண்டென்ட்டில் இந்த இடத்துக்கிட்ட ஓவிஆர் ஓவர்ஃப்ளோ ஒய் மட்டும் எனக்கு ஸ்க்ரோல் இப்படி கொடுத்தேன்னா அந்த கண்டென்ட் மட்டும் நான் இப்போ உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு என்னால் அந்த கண்டென்ட்டை மட்டும் ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இது ஓவர்ஃப்ளோ ஒன்றும் ஆகலையா? சரி, ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இங்கே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி திரும்பி இன்னொரு வாட்டி போட்டோன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். Ctrl+C, Ctrl+V, Ctrl+V, Ctrl+V. ஓகே, தென் இது எவ்வளோ பெரிய ஹியூஜ் கண்டென்ட் இல்லையா? ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வித்து கொடுக்கணும், அதனால தான் ஆகலை. ஹைட் கொடுக்கணும், ஓகேவா? அதனால தான் ஆகலை. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஓவர்ஃப்ளோ பண்ணணுன்னா நான் இப்போதைக்கு நான் வியூ போர்ட் ஹைட் கொடுக்குறேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஹைட் கொடுக்கக்கூடாது நீங்கள். ஸோ மேனுவலாக கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஓவர்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மட்டும் ஆகுது, கவனிச்சிங்களா? இப்போ கீழே என்னால் ஃபூட்டர் வைக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக வைக்க முடியும் இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட இவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இதுதான் ஒரு பெரிய டிவ், இதுதான் கண்டென்ட்டுக்கான டிவ். ஓகே, ஸோ ரொம்ப பெருசாக போட்டேனே காப்பி பண்ணுறது. ஓகே, அது ஒன்றும் இல்லை, காப்பி பேஸ்ட் பண்ணி பழக்கம். ஓகே, தென் ஒரு டிவ்வுக்குள்ளே போட்டுடுறேன். இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டு இந்த டிவ்வை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் பை சிம்பிள் இந்த இடத்துல இன்னொரு டிவ்வை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு ஃபூட்டரை க்ரியேட் பண்ணால் அதுதான் எனக்கு ஃபூட்டர். FOOTER ஃபூட்டர். இப்போதைக்கு நான் பெரிய ஃபூட்டர் க்ரியேட் பண்ண விரும்பலை, அதனால் ஒரு H3 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஃபூட்டர், இந்த இடத்துக்கிட்ட ஆல் RIGHTH ரைட் RESERVED ரிசர்வ்டு டு. ஓகே, ஸோ ABILITO எபிலிட்டி CODANG இப்படின்னு நான் ஒரு ஃபூட்டர் கொடுத்துட்டேன். ஓகே, தென் இது எங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்தால் பார்க்கலாம். ஃபுட்டர் பார்த்தீங்களா? இதை நீங்கள் சென்டரில் கொடுத்துக்கலாம், தென் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டைலிங்கில் வரும். ஓகே, லேஅவுட்டில் வராது. டெக்ஸ்ட்டு CNTR டெக்ஸ்ட் சென்டர். ஓகே, டெக்ஸ்ட் சென்டர் BG-DARK BG டார்க். ஓகே, TXT டெக்ஸ்ட் WHIT டெக்ஸ்ட் ஒயிட். இந்த இடத்துக்கிட்ட ஸோ பேடிங் 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேவா? பேடிங் 5 ரொம்ப ஓவராக இருக்குது. அதே மாதிரி H3 கூட கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த இடத்துல H6 எனஃப். ஓகே, ஸோ கூல். இப்போ ஹோவர் பண்ணிங்கன்னா கடைசியாக அந்த ஃபோட்டோ வரும். ஓகே, அவ்வளோதான் டியூட். ஸோ லேஅவுட் போகிறது ஈஸியாக கஷ்டமாக? ரொம்ப பெரிய லைன் கோடா? இங்கே இருக்க உள்ள டிப்பை நான் எடுத்து விட்டேன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை லைன் கோடுன்ட்டு. வெறும் 26 லைன் கோடு லேஅவுட்டு. ஓகேவா? ஸோ அந்த உள்ளே இருக்க கண்டென்ட்டு தான் பெருசு, ஸ்க்ரோலிங் ஆகிற கண்டென்ட்டு தான். ஓகேவா? லேஅவுட் போகிறது ஈஸி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட லேஅவுட்டில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ண சொல்ல எனக்கு இங்கே ஸ்க்ரோல் பண்ண சொல்ல எனக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் வெளியில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல எனக்கு நேவ் பாரும் சேர்த்து ஸ்க்ரோல் ஆகுது. ஓகே, இந்த நேவ் பார் ஸ்க்ரோல் ஆகக்கூடாது எனக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாடி, இந்த ரோ இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், நம்ம app.js போனீங்கன்னா இதுதான் நம்மளோட நேவ் பார். இந்த நேவ் பார் ஹைட்டில் இருந்து இதை நம்ம என்ன பண்ணணும், ஹைட்டை மைனஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு கால்க் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். நேவ் பாரோட ஹைட்டு ஒரு 100 பிக்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னா அதுவும் சிம்பிள். இங்கே பாருங்கள், இதுதான் நேவ் பார் இல்லையா? நேவ் பார் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும் நேவ் பார் இட்ஸ் அரௌண்ட் எவ்வளோ கண்டெய்னர் நேவ் இல்லையா? இதுதான் நேவ். நேவ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ் இந்த பேடிங்கும் சேர்த்துக்கணும். 8, 8, 16, 56. இந்த 56 பிக்சலை உங்களால் இங்கே நேவ் இருக்குது இல்லையா, இதுதான் நேவ் பார். இந்த நேவ் பார்லேருந்து இந்த இடத்துக்கிட்ட மற்ற இருக்க கண்டென்ட், இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இது ஹோம் பிஜின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன ப்ரோ அப்படின்னா நீங்கள் ரவுட்டர்னு கூட போட்டுக்கலாம். இங்கே இருக்கு இல்லையா, நேவை விட்டுட்டு இது ஒரு டிவுக்குள்ளே போட்டுக்கோங்க. Ctrl+X இது ஒரு டிவுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் டிவுக்குள்ளே போடனாலும் அது டிவுக்குள்ளே தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட்னா யூ கேன் கண்டென்ட் CLASS இந்த இடத்துக்கிட்ட CONTENT கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ரைட் நவ் இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இது ஒரு நேவ், இது ஒரு கண்டென்ட் இல்லை, பார்க்க முடியுதா டியூட்? ஓகே, இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துக்கிட்ட
NAVBAR navbar அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை navbarன்னு கொடுத்தா எடுத்துக்கல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு டிவுக்குள்ளே போட்டு கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இது ஒரு navbar இல்லையா, கண்ட்ரோல் செட். இது ஒரு டிவுக்குள்ளே போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த டிவில் இருந்து ஆக்சுவலாக இந்த டிவோட ஹைட்டில் இருந்து இந்த டிவோட ஹைட்டை மைனஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஹைட் வந்து 56 பிக்சல். இதை பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரோலிங் ஸ்டாப் ஆகிடும். இது ஒரு விஷயமா கால்க் ஃபங்க்ஷனில் ஹைட் மைனஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, சிம்பிள். இவ்வளோ தான் டியூட். இது முடிச்சிங்கன்னா லே அவுட் கம்ப்ளீட்டட், 100% கம்ப்ளீட்டட். ஸோ யூ கேன் கிரியேட் லே அவுட். ஸோ இது வந்து சைட் பார் எனக்கு ரைட்டில் போகணுன்னா வாட் யூ வில் டூ சொல்லுங்கள். இந்த xx3 இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்து இங்கே போடுங்க, முடிஞ்சிருச்சு. இங்கே இருக்குது அங்கே ரைட்டில் போய்டும். அப்படி இல்லையா, இந்த xx3 இருக்கு இல்லையா, இந்த காலம் எடுத்து இந்த காலம்க்கு அப்புறம் போடுங்க, முடிஞ்சிடும். ரைட்டில் போடும் அது. ஓகேவா, இந்த ஸ்க்ரோல் பாரை மட்டும் ஹைட் பண்ணிடலாம், இது தேவையில்ல. 2 லைன் கமெண்ட் கொடுத்து ஹைட் பண்ணிடலாம். ஓகேவா, இது ஹைட் பண்ணுறதுக்கு கோட் இருக்குது. இந்த ஸ்க்ரோல் பாரே தெரியாது இருக்கிறது. ஓகே, ஸோ லைக் திஸ் யூ கேன் டூ வாட் எவர் யூ விஷ். ஓகே, பட் ஆனால் பை த டிஃபால்ட் இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரோல் பார் லெஃப்ட்டில் சைட் பார், அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டென்ட். ஓகேவா, தென் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சைட் பார் எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன் சைஸில் எப்படி ப்ரோ இருக்கும், எனக்கு ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்காது, எது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் எப்படி ப்ரோ பண்ணுறது? சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட டிஸ்பிளே நன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடத்தியிருக்கேன். டிஸ்பிளே நன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ் வர சொல்ல இந்த சைட் பாரையே தூக்கிடுறது அங்கேருந்து. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட DBLOCK டி பிளாக் டிஸ்பிளே பிளாக் DMD நன். ஓகே, 2 இருக்குது. டிஸ்பிளே பிளாக் DMD நன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்தால் இது என்ன பண்ணும், தூக்கிடும். ஓகேவா, தென் அதே மாதிரி குறிப்பிட்ட சைஸ் வந்தால் தான் காமிக்குமே, அது இது ஒரு கிளாஸ். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட DNONE DNON DMD DNON DMD BLOCK. ஓகே, கூல் ரைட். நீங்கள் இது எம்டியில் வந்தால் தான் பிளாக் பண்ணணும் அவசியம் இல்லை. யூ கேன் பிளாக் இன் SM. ஓகே, குறிப்பிட்ட டேப் ஸ்க்ரீனில் வந்தாலும் இதை நீங்கள் பிளாக் பண்ணலாம். இல்லை ப்ரோ எக்ஸஸில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல இது. ஓகே, இது ஒர்க் ஆகாது. ஓகே, SM வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். தென் MD ஆர் LG. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் சைஸ் வர சொல்ல நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, அங்கே பாருங்கள் ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ப்ரோ, இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ எனக்கு அந்த சைட் பார் வேணும் ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ஆஃப் கேன்வாஸ். இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸில் வரும். லான்ச் இன்னும் இல்லை, இந்த இடத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான். ஒன்றும் அப்படியே பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் வர சொல்ல கண்டிப்பாக சைட் பார் போயிடும். அதுக்கு பதிலாக ஆஃப் கேன்வாஸ். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அதே சைடு பார் ஓப்பன் ஆகும், அங்கே இருக்க அதே ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். தட்ஸ் இட், கூல். இது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு சில கிளாஸஸில். பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா, இவ்வளோ தான் டியூட் லேஅவுட். லேஅவுட் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகேவா, ஆனால் லேஅவுட் பண்ண கற்றுக்கணும். ஒரு 1 hour தான் லேஅவுட்டு. தென் அது ஒரு 3-4 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லிட்ரலி யூ கேன் கிரியேட் எனிதிங். சைட் பார் வேணுமா, ஃபூட்டர் வேணுமா, சைட் பார் ரைட்டில் இருக்கணுமா, சைட் பார் லெஃப்ட்டில் இருக்கணுமா, ஆஃப் கேன்வாஸ் ரைட்டில் ஓப்பன் ஆகணுமா, ஆஃப் கேன்வாஸ் லெஃப்ட்டில் ஓப்பன் ஆகணுமா. இங்கே பாருங்கள், ஆஃப் கேன்வாஸ் ஸ்டார்ட்டில் ஓப்பன் ஆகுறது, ஆஃப் கேன்வாஸ் எண்டில் ஓப்பன் ஆகுறது, ஆஃப் கேன்வாஸ் டாப்பில் ஓப்பன் ஆகுறது, ஆஃப் கேன்வாஸ் பாட்டமில் ஓப்பன் ஆகுறது. இதுதான் கோடே. கோடு ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்காதீங்க, கோடு அவ்வளோதான். இது 4 ஆஃப் கேன்வாஸ்க்குமே கோடு அவ்வளோதான். இப்போ ஒரு ஆஃப் கேன்வாஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? சிம்பிள். ஓகே, தென் இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்களோ அது ஒர்க் ஆக போகுது. ஜஸ்ட்டு சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட பேராமீட்டரை நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு பாஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது ஸ்டார்ட்டில் வரும். எண்டுன்னு பாஸ் பண்ணிங்கன்னா அது எண்டில் வரும். ஓகே, நீங்கள் எப்பயுமே ரெகுலராக ஸ்டார்ட் தான் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் கோடு. ஓகே, இதுதான் எப்பயுமே ஸ்டார்ட்லேயே இருக்கும். அதேமாதிரி ஆஃப் கேன்வாஸை இங்கே கிளிக் பண்ணால் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும்லாம் கிடையாது, வெளியில் கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும்.
ஓகேவா? அப்படி இல்லையா ஆஃப் கேன்வாஸில் ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்து இது நீங்கள் செலக்ட் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிடும். அது அந்த மாதிரி கூட பண்ண முடியும். ஓகேவா? தென் தட்ஸ் இட் டியூட். எனேபிள் பேக் ட்ராப் இதெல்லாம் இருக்குது. டிசேபிள் பேக் ட்ராப், எனேபிள் ஸ்க்ரோலிங் பாடி, இது கொடுத்தீங்கன்னா உங்களால் பாடியை ஸ்க்ரோல் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வேறு பாருங்கள், வெளியில் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகலை, க்ளோஸ் ஆகலை. ஜஸ்ட்டு சிம்பிள் ஒரே ஒரு இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த இடத்துக்கிட்ட எனேபிள் பேக் ட்ராப் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் அதை கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு லேஅவுட் போட கற்றுக்கணும் இல்லையா? அப்போ தானே காம்பனன்ட்ஸ் கற்றுக்க முடியும். ஒரு 1000 கார்ட்ஸ் வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது இ-காமர்ஸ்ன்றதை கற்றுக்கலாம் இல்லையா? மேப் ஃபங்க்ஷன் போட்டு கண்டிப்பாக பண்ணலாமா இல்லையா? ஒரு 50 காம்பனன்ட்ஸ் மொபைல், ஒரு 50 காம்பனன்ட்ஸ் லேப்டாப்பை, ஒரு 50 இமேஜ் எடுத்து, டேட்டா எடுத்து, டிஸ்கிரிப்ஷன் எடுத்து, ப்ரைஸ் எடுத்து, ஸோ நீங்களே கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் இல்லையா? நீங்களே ஒரு இ-காமர்ஸ் சைட் க்ரியேட் பண்ணலாம். ஈஸி ரியலி. பை பேஜ் வச்சா பை பேஜ் போகிற மாதிரி, ஆட் டு கார்ட் கொடுத்தா ஆட் டு கார்ட்டாக வர மாதிரி பண்ண முடியாதா? பண்ணலாம். இஃப் வாண்ட் டு கிரியேட் நெட்ஃப்ளிக்ஸ்னால் பண்ணலாம். அதுக்கு பேசிக்காக லேஅவுட் தெரியணும். ஓகே, அது பூட்ஸ்ட்ராப் லேஅவுட் தான் அப்படின்னு கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ வெறும் பியூர் HTML CSSனாலும் யூ கேன். ஓகே, பட் என்னென்னா ஒரு 200 லைன் எடுத்துக்கும். அது CSS HTML எடுக்க சொல்ல இங்கே வந்து ஒரு 20 லைனில் முடியுது. இன்டூ 10 டைம்ஸ் ஸ்மாலர் பட் இன்டூ 10 டைம்ஸ் ஃபாஸ்டர் கோட், வேகமாக கோட் பண்ணலாம். இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல, காம்ப்ளெக்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ லேஅவுட் கிளாஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லேஅவுட்டை போட்டு பாருங்கள். லேஅவுட்டில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா? அப்போ தான் நான் சொல்ல முடியும். ப்ரோ நேவ் பார் வந்து டாப்பில் இருந்து போக மாட்டேங்குது, எனக்கு அந்த ஹைட் எப்படி மைனஸ் பண்ணுறது தெரியல. ஓகேவா? சொல்லி தந்ததே திரும்பி கேட்காதீங்க, வீடியோ பாருங்கள். கேல்க் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் போட்டால் கூகுளில் வந்துடும் இல்லையா? சில்லி டவுட்ஸ் கேட்காதீங்க. ஸோ கேல்க் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி மைனஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு கண்டென்ட்டோட ஹைட் எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னும் அதை யூஸ் பண்ணுங்கள். கிளாம்ப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வேரியபிள் CSS வேரியபிள் யூஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணுங்கள். பூட்ஸ்ட்ராப்பை கலர்ஸை ஓவர் ரைட் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸை ஓவர் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கும் சொன்னேன், நேற்றும் சொன்னேன், தென் 2-3 கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதை டவுட் கேட்காதீங்க. ஓகேவா? ஸோ புதுசாக ஏதாவது டவுட் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. ஓகே, இல்லை நீங்கள் டவுட் கேட்குறதுனால ஓகே, ஐ எம் ரியலி ஹாப்பி. தென் சொல்லிக் கொடுக்குறேன் இன்னொரு வாட்டி கூட, தப்பு கிடையாது. ஆனால் டவுட் கேளுங்க. ஓகேவா? அதுக்கு தான் மென்டார் இருக்காங்க இல்லையா? சரி டியூ. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேஅவுட் சிம்பிள் தான். ஓகே, இதோட ஒரு காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டில் ஒரு லேண்டிங் பேஜோட. ஓகேவா? ஸோ இந்த காம்பனண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓகேவா, டெரிஃபிக்காக ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு இ-காமர்ஸ் லேண்டிங் பேஜோ, இல்லை ஒரு டேட்டிங் சைட் லேண்டிங் பேஜோ, ஓகேவா, இல்லை ஒரு யூடியூப் லேண்டிங் பேஜோ, இந்த மாதிரி ஒரு யூடியூப் கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக யூடியூப் பண்ணாமல், ஸோ எப்படி சொல்கிறது, நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில், ஸோ வி கேன் கிரியேட் ஆல்டர்னேட் யூடியூப். ஓகே, சொல்ல நம்மளோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷனில் வேறு ஏதாவது ஒரு பெட்டரான ஒரு ஃபியூச்சரோடு நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒய் நீட் டு காப்பி க்ளோன்? ஸோ வி கேன் கிரியேட் அ ஓன் பிளாட்ஃபார்ம், ரைட்? தட்ஸ் இட், ரைட்? அவ்வளோதான் நம்மளோட ஐடியாலஜி தான். ஓகேவா? ஸோ எபிலிட்டி கோடிங் அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 1.5 இயர் முன்னாடி. ஓகே, நவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஆஸ் எபிலிட்டி ஃபியூஷன் ப்ரைவேட் லிமிடெட். உங்களுக்கு தெரியும், இது நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஒன்றும் ஸ்டில் வி ஆர் மூவிங், லேர்னிங் அண்ட் க்ரோவிங். ஓகே, உங்களோட சப்போர்ட்க்கு இது வரைக்கும் வந்ததுக்கு தேங்க்ஸ் டியூட். ஓகே, எனிவே, ஸோ ஹாப்பி லேர்னிங் மட்டும் நிறுத்தாதீங்க. எந்த விதமான டவுட் வந்தாலும் கேளுங்க, மென்டார் கிட்ட கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பை பை.